கேழ்வரகு மாவு வச்சு பண்ற இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா, நல்ல பஞ்சு மாரி சாஃப்ட்டா இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு ஊற வைக்கிற வேலையெல்லாம் கிடையாதுங்க. மாவ மிக்ஸியில அடிச்சு ரெடி பண்ணி புளிக்க வச்சாலே சூப்பரா ரெடி ஆயிரும். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் கேழ்வரகு மாவு, 3/4 கப் சாதம், 3/4 கப் துருவன தேங்காய், கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்மள பல பேருக்கு சொந்தமா சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட்டா இருக்கணுங்க எண்ணம் அதிகமாகவே இருக்குது. அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நூர் எஜுகேஷன் சென்டரில் டெய்லரிங் கோர்ஸ் ஆன்லைன்ல கற்றுக் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரை வச்சு 30க்கும் அதிகமான ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒற்றுக்கொள் பழமொழியே இருக்குதுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். அதே நேரத்தில் பேஜையும் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 6 மணி நேரத்தில் மாவு நல்லா புளிச்சிருச்சு. கலந்து எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால தண்ணி ஊற்றி நல்லா ஆப்ப மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா ஆப்பக்கல்லுலேயும் ஊற்றலாம், தோசைக்கல்லையும் ஊற்றலாம். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இதை திருப்பி போடணும் அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டாலே ஆப்பம் சூப்பராக தயாராகிரும். அதே மாதிரி ஆப்பச்சட்டியில் நீங்கள் அதை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பத்துக்கு நான்வெஜ் குருமா, முட்டை குருமாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் ஸ்டூ பண்ணியிருக்கேன், அதோடவே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.